ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம், கிளம்பி போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து கேப் போட்டுட்டோம். இது வந்து லைக் பேக்கேஜில் வந்து இன்க்ளூட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஜிடி ஹாலிடேஸ் வந்து இதுக்கு கோரல் ஐலாண்ட். What style you like? கோரல் ஐலாண்ட் போயிட்டுனால ஸோ அதை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஃப்ரீ, உங்களுக்கு வந்து ஃப்ரீ மசாஜ் பண்ணோம் போகலான்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், சரி நம்ம ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போகலாம் நியர்பைல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வந்து கேப் புக் பண்ணி போயிட்டு ஹிப்பா பாதி அந்த பாட்டெல்லாம் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போற வழியில போட்டு என்னென்னலாம் சித்திரவதை பண்றாரு பாருங்க. old song. தேவையில்லாம என்ன பாட்டு? காதலிக்காதே. தமிழ் பாட்டுக்கு தாளத்தை பார்த்தீங்களா, சவுண்ட் வேற வைக்கிறாரு. ஸோ கைஸ், நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போயிட்டுருக்கோம். டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணல, பட் ஆனால் அங்கே போய் பார்ப்போம், கிடச்சதுன்னா கிடைக்கும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பெரிய வைப் மெட்டீரியல் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே நம்மளுடைய வண்டி ஓட்டுநருக்கு நம்ம வந்துட்டு தமிழ் பாட்டுன்னா என்ன அப்படின்றத காமிச்சிட்ருக்கோம். பியூட்டி ஆஃப் த தமிழ் சாங், அதுவும் எங்களுடைய ஹிப்ஹாப் ஆதி அண்ணாவுடைய பாட்டு. ஏன்னா அவர் வந்து ஹிப்ஹாப் தான் வேணும் அப்படின்னு கேட்டார். ஸோ அதனால ஹிப்ஹாப்பில் ஃபஸ்ட்டு சாங் இது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹிப்ஹாப் ஆதி அண்ணாவோட சூப்பர் சாங் பண்ணுவோம். இன்னும் இதை விட சூப்பரான சாங் பண்ணுவோம். லைவ்ல எப்படி வண்டி ஓட்டுவாருன்னு பாரு. Here we came before 2 days. Yesterday we came, today we are here. Tomorrow going to Bangkok. Tomorrow go to Bangkok. Yes, this is our hip-hop Adi. He is actor, he is singer, he is director, everything. Thailand girl. Thailand girl. Yeah, the famous singer Devi Sri Prasad. We call him DSP. Same, but different. No money. No honey, goodbye goes to heaven, bad bye goes to Bangkok. நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்க்கு வந்திருக்கோம். ஸோ இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி இங்க வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கு. நம்ம வந்து ஆன்லைன்ல பே பண்ணா ஆன்லைன்ல காமிச்சிக்கலாம். நம்ம வந்து லைக் ஆஃப்லைன்லனா இங்க வந்து டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆன்லைன்ல புக் பண்ண ட்ரை பண்ணோம், பட் ஆன்லைன்ல எங்களுக்கு வந்து கிடைக்கல. ஸோ இங்க ஆஃப்லைன்ல வந்திருக்கோம், இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு. இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறோம். So guys, நிறைய டிக்கெட் வேரியேஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ரோயிங் போட் அவங்க வருவாங்கல்ல. சரி, ஓகே போலாம். ரோயிங் போட் இஸ் ஒன் வே ஆர் go and back? Okay. ஓகேவா? 2 ரோயிங் போட் காம்போ எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து 1000 என்ட்ரி ஃபீ ப்ளஸ் என்ட்ரி ஃபீ ப்ளஸ் ரோயிங் போட் கொடுக்குறாங்க. 800 ஆக்சுவலி பர் அடல்ட்டுக்கு. சில்ட்ரனுக்கு வந்து 400 per head. ஆன்லைன்ல பண்றீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கும். எங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்கல. இன்னைக்கு கிடைக்கல. அதனால வந்துட்டு இன்னைக்கு நாங்க செலவு பண்ற கட்டாயத்துக்கு வந்துட்டோம். என் மண்டாட்டி ஒரு செலவு வச்சிட்டா. என் மண்டாட்டி செலவு வச்சிட்டா. Ticket for entry, ticket for board, you get Thai dessert. 2 photos. Okay. This one put on. ஓகே. ஆன்லைனில் க்ளூப்லேயோ அகோடாலேயோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா போட் வந்துட்டு 2-வே போட் வராது, 1-வே போட் மட்டும்தான் வரும். பட் ஆனால் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். ஏன்னா 1600 பாட்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 4500 கிட்ட வரும். ஸோ அதுவே வந்து நீங்கள் இதில் பண்ணீங்க அப்படின்னா அகோடாலேயோ க்ளூப்லேயோ பண்ணிங்கன்னா பர் டிக்கெட் 1500 கிட்ட வருது. ஸோ ஆல்மோஸ்ட் 1500 வந்து நீங்கள் சேவே பண்ணலாம். ஸோ அதனால வந்து நீங்கள் அடுத்த வாட்டி வரும்போது முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க, எங்களை மாதிரி இது பண்ணாதீங்க. ஸோ கைஸ், என்ட்ரி டிக்கெட் இதுதான். கைஸ் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் இங்கே நைட்டு நல்லா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ கைஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடமே வந்து ஒரு மாதிரி கல்லன்னு கலர்ஃபுல்லா இருக்கு. வைபியா இருக்கு. வாவ்,
வா இந்த ஆர்ட் பாரேன். வாவ், இது இந்த ஹேட் ஷாப்பு. இந்த பக்கம் போய் என்ன பண்ண போறோம்? வாவ், என்ன வாவ், அதே விஷயங்கள் தான் இருக்கு. போட்டு. இதான் ரோபோட் ஆக்சுவலா. கரெக்டா? இங்க பத்தியா இளநீ இன்னும் எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு. இங்க ஒரு இளநீ போட்டுருவோமா? எவ்வளவு இங்கன்னு தெரியல. எல்லாம் வேணாம். கேமராமேன் பெஸ்டா இருந்தா நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா, கேமரா ஒரு நையா பைசா செலவு பண்ணாம ஒரு கேமராமேன் கிடைச்சாருன்னு வச்சேன் கைஸ். எனக்கு இப்படி பாதகமா அமையும் நான் நினைக்கவே இல்லை கைஸ். வெஜிடேரியன் டெசர்ட்னு சொல்றாங்க. எப்படி குடிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. குடிக்கணுமா இல்ல எப்படி பண்ணணும்னே ஒரு ஐடியாவே இல்லை. ஒரு வாழை இலைய வந்து ஒரு பேம்பு இதுல வந்து இப்படி சுத்திட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக் இப்படி எடுக்கணும். ஆக்சுவலி எடுத்துட்டு நம்ம வந்து இப்படி நம்ம எடுத்து, ஐயோ பார்க்கவே கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. இட்ஸ் நைஸ். தேங்காய் வந்து ஒரு ரைஸ்ல போட்டு பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஸோ கைஸ், எங்களுக்கான போட்டு வந்துருச்சு. போட்டு வந்துருச்சுமா, நமக்கான போட்டு தான் அது. ஹாய் சவதிகா. ஓகே, எப்படி வர்றது? ஓ, உள்ள போ. இதை வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம், நான் உட்காந்துட்டு வாங்கி. பார்த்து. ஓகே கைஸ், டானா. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ரோயிங் போட்டில் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இது டியூரேஷன் எவ்வளோ எடுக்கும்பா? இன்னும் ஒரு 20 minutes இருக்கும்னு நினைக்கிறேன். 20 minutes ஆஃப் டியூரேஷன். லைக் how much time? 20 minutes. எவ்வளோ ஷாப்ஸ் இருக்கு? இங்க வந்து கிட்டத்தட்ட 350 ஷாப்ஸ் இருக்கு. 350 ஷாப்ஸ். சோ அந்த ஷாப்ஸ்ல நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படினா கூட அவங்க வந்து நம்ம சொன்னோம் அப்படினா ஸ்டாப் பண்ணுவாங்க. நம்ம வந்து லைக் ஃபுல்லா வந்து எல்லா ஷாப்ஸோட வியூஸும் பார்க்கலாம். He's the man who rowed the boat. He told me gorgeous, handsome. அது சொன்னது யாருன்னா இவர்தான். உடஞ்சு போன வாஸ்து பொம்மையை ஒட்ட வச்ச மாதிரி கோலமெல்லாம் ஒரு மூஞ்சி. இவன் பர்சன்ட் பத்தி பேசுறான்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்க வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கு ஆக்சுவலா. ஃபிஷ் ஸ்பா, டாட்டூ ஷாப்ஸ், பேக் எல்லாம் பார்த்துமா. ஓகே ஓகே. ஆனா இது வந்து எனக்கு ரொம்ப அமேசிங்கா ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நான் மிஸ் பண்ணிடுவேணும்னு நினைச்சேன் டிக்கெட் இல்லாம இருக்கிறதுனால. பட் ஆனா ஃபார்ச்சுனேட்லி இங்க வந்ததுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவானாலும் பரவாயில்ல. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஐலாண்ட் ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு வேர் பண்ணிட்டு நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்னா அதுக்கு ஒரு தனி காஸ்ட் ஆகும். அது மேபி ஒரு 100 or 150 bahts அந்த மாதிரி சார்ஜ் ஆகும். அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட்டாயால இருக்க ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை. ஃப்ளோட்டிங் மார்க்கெட்னா லைக் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே இந்த வாட்டர் தான். மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஷாப்ஸ், மார்க்கெட் ஷாப்ஸ். நீங்கள் வந்து என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணுமோ எல்லாமே பர்ச்சேஸ். எவ்வளோ ஏரியா இருக்குன்னு நினைக்கிறேன் இது மொத்தம்? எவ்வளோ ஏரியான்னு தெரியலையேப்பா. இந்த பாண்ட் மட்டும் அதாவது இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டோட ஏரியா சைஸ் பார்த்தீங்கன்னா 25 acres. ஓ ஓகே. ஸோ 25 acres of the entire land space plus 350 shops. இவ்வளவும் வந்து கலந்துருக்கு இந்த இடத்துல. அண்ட் இது வந்து கரெக்டாக வந்து ஒரு 6 o'clock or 6:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால வரதா இருந்தா கொஞ்சம் அந்த டே டைம் ஆர் எல்ஸ் ஈவினிங் டைம் இந்த மாதிரி பிளசன்டான டைம் அந்த டைம் போல வந்தீங்கன்னா இட் வுட் பி ரியலி குட். இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஃபுட் கோர்ட் தான். எல்லாமே மிதக்கிறது, தவழ்றது, குதிக்கிறது, தாவறது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த சைடு கிடைக்கும். முதல்ல எல்லாம் வாயை பொழந்துட்டு இருக்கிறது அதெல்லாமே நம்மளால பார்க்க முடியுது. உள்ள இருக்க அந்த வழுக்கையில ரைஸ் மிக்ஸ் பண்ணி லைக் கோகனட் வாட்டர் லைட்டா போட்டு அது வந்து லைக் சுகர் இல்ல ஆக்சுவலி அந்த கோகனட் அந்த வழுக்கையில இருக்க ஸ்வீட் தான். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. உனக்கான வந்து ரெட் ரைஸ் வந்துச்சு. லைக் எனக்கு எது பிடிக்குமோ எனக்கு அது வந்துச்சு. அவருக்கு ஒயிட் ரைஸ். ஆமா, அது எப்படின்னு தான் தெரியல.
அது வந்து கோயின்சிடன்ஸாக கூட இருக்கலாம். வந்து இப்போ வந்து ஒரு ரவுண்டு முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து அப்படியே ரிட்டர்ன் போய் மறுபடியும் அதே இடத்துல ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த என்டையர் ட்ரிப்புடைய இது 10 minutes of up and 10 minutes of down. அவ்வளோதான். ஓகே, What is this? சிங்கிட்ஸ். ஓகே, Oh. சிங்கிங் ஷோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு பிளசண்டான ஒரு ஈவினிங்ல ஒரு இப்போ இந்த மாதிரி வந்து இது வந்து எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. இது வேணா பேக்கேஜ்ல இன்க்ளூசிவா இல்ல. ஆமா, பட் இட் வாஸ் an impressive. ஆமா, ரொம்ப Exclusive இல்ல, அன்எக்ஸ்பெக்டடா unexpected. இருந்துச்சு. வண்டி வந்து இப்போ ஒரு ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. இறங்க வேண்டிய தருணம் இது. அதை நிப்பாட்டுறாரு நம்ம அண்ணன். வந்து இதுதான், இது இன்க்ளூசிவா தான் இருக்கு. அதாவது அந்த 800 பாட்ஸுக்கு வந்துட்டு இந்த மாதிரி 2 போட்டோவும் இன்க்ளூசிவா இருக்கு. அந்த இன்னொரு போட்டோவையும் காமிச்சிரு. நாங்க 2 பேரும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ. இந்த பையன் எனக்கு துணைக்கா வந்து கேமரா. ஆமா, கேமராமேன் நான் தான், கேமரா கை. ஆமா, இல்ல ஃபிஷ் ஸ்மெல் இல்ல, ஏதோ ஒரு ஸ்மெல். பிரியாணி ஸ்மெல் அது. தாங்க போ, முடியல. போ. அது என்னன்னு தெரியுமா உனக்கு? எவ்வளவு பெரிய ஃப்ரூட் தெரியுமா அது? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப அதிகமான விலை அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்துட்டு கிட்டத்தட்ட 1800 ரூபாயோ 2000 ரூபாய் கிட்ட வருது. ஒரு ஆளுக்கு 800, 2 பேருக்கு 1600 கிட்ட வருது. ஸோ அதனால வந்து டெஃபினட்டா ஒரு சும்மா ட்ரை வேணா கொடுத்து பாருங்க. 350 ஷாப்ஸ், 1/4 தான் கவர் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாவே கவர் பண்ணல இது வரைக்கும். ஓகே, லைக் 350 ஷாப்ஸ்ல நாங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 50 ஷாப்ஸ் ஆச்சு பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். 50 ஷாப்ஸ் தான் பார்த்திருப்போம். 50 ஷாப்ஸ் தான் பார்த்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா பாருங்க மக்களே, தேளு இருக்கு, தேளு, பூரான், கற்பாம்பூச்சி எல்லாமே நான் இருக்கு. பார்த்துட்டேன் கடைசியில அந்த ஃபுட். முதல்ல கறி வேணுமா உனக்கு? முதலை கறி. எங்க அப்பா வந்து எப்ப பார்த்தாலும் நான் ஏதாவது சாப்பிட பிடிக்கல, நல்லா இல்லை அப்படின்னு குட்டி வயசுல சொல்லும் போதெல்லாம் அவர் என்ன சொல்வார்னா, இந்த மாதிரி வந்து நான் ஒரு வாட்டி நான் பேங்காக் கூப்பிட்டு போவேன். அங்க வந்து முதல்ல கறி, பாம்பு கறி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீ சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லுவாரு. கடைசியில இங்க வந்து முதல்ல கறி வந்துச்சு. பட் என்ன எங்க அப்பா கூட்ட இல்ல, அன்பார்ச்சுனேட்லி என்னோட ஹஸ்பண்ட் தான் கூட்ட வந்திருக்காரு. அதனால அன்பார்ச்சுனேட்லி என் ஹஸ்பண்ட் கூட்டு வந்தாருன்னு சொல்லக்கூடாது. ஒரு பிளேஸ் இன்னொரு சூப்பரான ஒரு பிளேஸுக்கு போறோம். அது வந்து அந்த சூப்பரான பிளேஸ் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல பாப்பீங்க guys. இல்ல சான்ச்சுரி ஆஃப் தி ட்ரூத்னு வரும்போது நம்ம ட்ரூத்தா இருந்துடணும். உண்மையா சொல்லிடணும்.